ICC T20 உலகக்கிண்ண பருவ காலத்தில் உங்கள் வர்ணம் FM-இல் சுழல் மன்னன் சாதனை பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனுடன் தினமும் ஒரு சிறப்பு கலந்துரையாடல். 2014 ஆண்டுக்கான T20 போட்டிகளின் இறுதிக்கட்டம் இப்போது வந்திருக்கிறது. 2 அரையிறுதி போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. 4 அணிகள் தெரிவாக இருக்கின்றன. இந்த நிலைமையில் மிகவும் விறுவிறுப்பாக காணப்படுகின்ற இந்த T20 களம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக உலக புகழ் சுழல் பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் முரளி. வணக்கம். நாளைய தினத்தில் மிக முக்கியமான போட்டி ஒன்று நடைபெற இருக்கிறது. இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதுகின்ற ஒரு போட்டி நடைபெற இருக்கிறது. அதே வேளையில் நாளை மறுதினமும் மற்றும் ஒரு போட்டி நடைபெற இருக்கிறது. அந்த போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதப் போகின்றன. இந்த 4 அணிகளில் 2 அணிகள் தான் இறுதிப் போட்டிக்கு வர இருக்கின்றன. அந்த வகையில் நாளைய தினத்தில் நடைபெற இருக்கின்ற இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது முரளி? எதிர்பார்ப்பு என்றால் 2 அணிகளும் சிறந்த வகையில அரையிறுதி போட்டிக்கு தேர்வு பெற்றிருக்கிறது. இலங்கை எடுத்துக்கொண்டாலும் நல்ல அணியாக தேர்வுபடுகிறது. அதே போல மேற்கிந்திய அணியும் நல்ல திறமை வாய்ந்த அணியாக தென்படுகிறது. நாளைய போட்டி எடுத்துக்கொண்டால் டாக்காவில் அமைகிறது. அதிலே முதலில் துடுப்பத்தாடி ஆடும் அணிக்கு கொஞ்சம் அதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வகையில டாஸ்ட வின் பண்ணா பேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா இலங்கை அணி எடுத்துக்கொண்டால் பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கனால ஃபர்ஸ்ட் பேட் பண்றது நல்லா, அதோட போலிங் சிறந்த முறையில் அமையினால எந்த டார்கெட்டையும் நிறுத்தக்கூடிய போலிங் இருக்குது. ஸோ இலங்கை அணிக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணணும்னு நான் என்னோட அபிப்பிராயம். இதே வேளையில் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுடைய துடுப்பாட்ட வரிசை வந்து மிகவும் பலமாக காணப்படுகிறது மற்றும் அவருடைய அந்த வேகமான செயற்பாடு காரணமாக களம் வந்து மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுகிறது. அந்த வகையில் இலங்கை அணி வந்து எந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் மைதானத்துக்கு இறங்கிய பின்பு? நான் நினைக்கிறேன் நம்ம வந்து முக்கியமா நம்மளோட பேட்டிங்கை தான் திறமைப்படுத்தணும். போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல போலிங், நல்ல சுழல் பிச்சு இருந்தாலும் அதே போல ஃபாஸ்ட் போலர்ஸும் நல்ல போலர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் நினைக்கிற மாதிரி நம்ம நல்லா பேட் பண்ணா நிச்சயமா எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கூடியா இருக்கு. சரி, இதே வேளையில் இறுதி T20 போட்டியில் பங்கு பெற்றுகின்ற சங்கக்கர சரியாக தன்னுடைய இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்தினாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு முறையில். நீங்க என்ன சொல்றீங்க? அது மேட்ச்ல சில நேரத்துல ரன்ஸ் அடிக்கக்கூடியவருக்கும் சில நேரங்களில அடிக்க முடியாம போகும். சங்கக்கார எடுத்தீங்கன்னா அது நம்பர் 1 பேட்ஸ்மேன். ஸோ இந்த போட்டிகள்ல மக்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர் ஓட்டங்கள் எடுக்கவில்லை. அதனால் அவருக்கு நல்ல பிளேயர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இறுதி போட்டியில் அவர் திறமையை காட்டுவார்னு நான் நம்புகிறேன். சரி, இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது எப்படியான ஒரு நிலைமை ஏற்படும், என்ன மாதிரியான ஒரு மாறுதல் ஏற்பட போகிறது? நான் அந்த போட்டி எடுத்துக்கொண்டா என்னோட அபிப்பிராயம் படி இந்தியா வெல்றதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. முக்கியமா எடுத்துக்கொண்டா சுழற்பந்து வீச்சாளர்கள் இந்தியாவில் நல்ல சுழற்பந்து வீச்சாளர் இருக்கிறார். அதே போல் சவுத் ஆப்பிரிக்காவில் சுழற்பந்து வீச்சாளர் அவ்வளவு நல்லா இல்லாதனால அந்த அணிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக பங்களாதேஷ் கிரிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் அது சுழல் பந்து வீச்சாளர்களுக்கே ஊகமான விக்கெட்டா தேர்வு. அதனால இந்தியா இலகுவாக வெற்றக்கூடிய சான்ஸ் இருக்கு நான் நம்புறேன். சரி, இந்திய துடுப்பாட்ட வரிசையில் ஷிகர் தவானையா அல்லது ரெஹானேவா இருவரில் யாரை இந்திய அணி பயன்படுத்தும் என்று நம்புகின்றீர்கள்? நாளை மறுதினம் நடைபெற இருக்கிற போட்டியில் முக்கியமா ஷிகர் தவானையை பயன்படுத்துவாங்க நான் நம்புகிறேன். அது அவங்களுக்கு கடைசி போட்டியில் ஷிகர் தவானுக்கு ரேஸ் கொடுத்ததுக்கு காரணம் வந்து ராணிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக. அது வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு போட்டியா தேவைப்படாதனால அந்த மாதிரி மாற்றங்கள் செஞ்சாங்க. நான் நினைக்கிறேன் ஷேகர் தவான் வந்து நம்புகிறேன். சரி, முதல் அரையிறுதி போட்டியில் எந்த அணி வெல்லும்? நான் நினைக்கிற மாதிரி இப்போதைக்கு ஸ்ரீலங்காவுக்கு வெஸ்ட் இண்டீஸோட கொஞ்சம் கூட சான்ஸ் இருக்குது. சரி, இரண்டாவது அரையிறுதி போட்டியில் எந்த அணி வெல்லும்? இந்தியா. சரி, ஆக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. முரளி, நிச்சயமாக உங்களுடைய கருத்துகள் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரையில் இந்த பரபரப்பான சூழலில் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க நன்றி முரளி. நன்றி. இலங்கையின் சுழல் பந்து வீச்சாளர், உலக புகழ் பெற்ற சுழல் பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனோடு நாங்கள் பேசியிருந்தோம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். எனவே உங்களுக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முரளி வர்ணம் FM-இல் காத்திருக்கின்றார். ICC T20 உலகக்கிண்ண பருவ காலத்தில் உங்கள் வர்ணம் FM-இல் சுழல் மன்னன் சாதனை பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனுடன் தினமும் ஒரு சிறப்பு கலந்துரையாடல்.